ஹே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா காலையில் விறுவிறுன்னு வேகமாக எங்கடா போயிட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறீங்க. இந்த இயற்கை சீனரியெல்லாம் தாண்டி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா போச்சம்பள்ளியில் இருக்க இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு தாங்க. எதுக்காக அங்கே போயிருந்தோம்னா ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியில் கஸ்டமர் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நானும் அவரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். எங்களை மாதிரி நிறைய யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பார்க்கிங்க்குன்ட்டு தனியாக ஒரு ஏரியா வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நாம் வர வண்டியில் பார்க் பண்ணிவிட்டு அங்கே கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப் மூலியமாக வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட் கௌதம் ராஜ் அவரும் பார்த்தீங்கன்னா கேபில் ஏறிட்டோம். எங்களை மாதிரி இன்னும் 2 யூசர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுமே அந்த கேப்லேயே தான் வந்தாங்க. அந்த கேபில் ஏறி ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு வைங்களா. அந்த 200 மீட்டர் கிராஸ் பண்ணதுமே நம்ம ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். அங்கே உள்ள என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஃபிளாக் கம்பீரமாக பறந்துட்டு இருந்துச்சு. ஃபேக்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. ஈவென்ட் என்ட்ரி பொசிஷனில் கேப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக போறதுக்காக இது மாதிரி செக்யூரிட்டி சேனல் இருந்துச்சு. அதன் மூலியமா நாங்கள்லாம் உள்ள கிராஸ் ஆகி வந்துட்டோம். இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 2 வீலர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி எதுனா இந்த ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி தாங்க. அப்படிப்பட்ட ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்குள்ள போறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதே ஆர்வத்தோட வேகம் குறையாம ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியோட உள்ள போனாங்க. உள்ள போனதுமே நம்ம கொண்டு வந்த பேக்கேஜ் செக் பண்றதுக்காக அங்கே ஒரு செக்கிங் மிஷின் இருந்துச்சு. அதன் உள்ள பேக் வச்சுட்டு நம்ம அந்த சைடு வந்து பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு உள்ள வந்ததுமே ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி ஒரு டேக் கொடுத்தாங்க. அந்த டேக்ல எத்தனாவது பேட்ச்னு மென்ஷன் பண்ணி வெல்கம் ஏரியால எங்கடா தண்ணின்னு பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு இது மாதிரி ரோபோட் வந்து மோர் கொடுத்துச்சுங்க. அந்த ரோபோட் பக்கத்தில் போனதுமே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் மோர் எடுத்துட்டோம். ஃபேக்ட்ரி ரீச் ஆயிருந்த எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இது மாதிரி ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ஃபேக்ட்ரியை ஒரு டூர் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி நிறுத்தி வச்சிருந்தாங்க. லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இது மாதிரி மியூசிக்கல் கன்சர்ட் அண்ட் குவிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்ததாக லான்ச் ஈவெண்ட்டுக்காக ஹோஸ்ட் வந்து ஓலா சிஇஓ பவிஷ் அகர்வால் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அன்ஷுல் அவங்க 2 பேர்த்தையுமே மேடைக்கு கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேருமே மேடைக்கு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர கரகோஷத்தோட கை தட்டுறக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்ததுமே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ola S1 Pro Gen 2 தான். அதை பற்றி ஒரு ஷார்ட் கிளிப் இப்போ பார்க்கலாம். The Ola S1 Pro might look familiar, but it isn't. Because this beast now belts out 11 kilowatts of raw power. What does that mean? Well, flick your wrist and find out yourself. Too fast, right? Just like the S1 Pro. So let's play that again. Slower. You can put it from 0 to 20 in 1.7 seconds, 0 to 40 in 2.6 seconds, 0 to 60 in... You get the drift. The S1 Pro is the fastest electric scooter in India ever. Goes over 195 kilometers on a single charge. Go ahead, try that jump. Because it also hits a top speed of 120 kilometers an hour. No wonder then that we like to call it the thrill machine. The all-new S1 Pro. அடுத்ததாக ஓலா ஒர்க் பண்ணிட்டு இருக்க 4680 செல்லை தான் டெமோ காட்டினாங்க. பவிஷ் அகர்வால் அங்கே கீழே ஒரு லைட் எரியறக்காக அந்த செல்லை செட் பண்ணாரு. அதாவது அந்த எண்ட் ஐசேஜ் அப்படின்னு எழுதியிருக்கல வந்து அந்த லைட் எரிஞ்சுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செல் வந்து ஆப்ரேட்டிங்காக காட்டுறது. செல்லை பற்றி பேசி முடிச்ச அவர் அடுத்ததாக அவங்களோட இன்னொரு ப்ராடக்ட் S1X, அதாவது ஓலாவோட லீஸ்ட் ப்ரைஸ் ஸ்கூட்டர், அதை வந்து லான்ச் பண்ணாரு. இந்த ஸ்கூட்டர் வந்ததுக்கப்புறம் இருக்க பெட்ரோல் ஸ்கூட்டர் எல்லாமே பயங்கரமாக ஆட்டம் காண போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நிஜமாவே அது மாதிரி அப்படி பண்ணுதா அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓலா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அன்ஷுல் வந்துட்டு S1Xலேயே என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். S1Xல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரி ஆப்ஷன் வருது, 2 கிலோவாட் அண்ட் 3 கிலோவாட். அதே போல் S1X ப்ளஸ்ன்ட்டு ஒரு வேரியன்ட் வருது. அதில் கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக MOOIS 4 பற்றி ஒரு கிளிம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த MOOIS 4ல் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ப்ராக்சிமிட்டி அன்லாக் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு ஒரு டீசர் காட்டினாங்க. டீசர் முடிஞ்சப்போ ஒவ்வொரு பைக்காக அவங்க அன்வீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அன்வீல் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக். லாங் டிஸ்டன்ஸ் போகிறக்காக இந்த பைக் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக், அதை வந்து அன்வீல் பண்ணாங்க. இது வந்து ஆஃப் ரோடிங் போகிறக்காக ஓலா டிசைன் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா செக்மெண்ட் பைக்ஸுமே ஈவியில் கொண்டு வரக்கு ஓலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பைக்குமே அன்வீல் பண்ண அப்புறம் 3வது ஒரு பைக் வந்து அவங்க ஓட்டிகிட்டே வந்து நிறுத்தினாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் டைப். அந்த பைக்கை யார் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த டிசைன் ஹெட் கிருப்பாங்கிற லேடி தான். அவங்க தான் இந்த பைக்கான டிசைன் ஹெட்டாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பைக்ஸை பற்றி சில வார்த்தைகளில் பேசினாங்க. அதுக்கடுத்ததான் இன்னொரு டீசர் போட்டு காட்டினாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம்.
டீசரோட நிறுத்தாம அந்த பைக்கையுமே ப்ரோட்டோடைப்பாக ஃபிசிக்கலாக அவங்க வந்து அன்வீல் பண்ணாங்க. அந்த அன்வீல் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் நின்று அந்த பைக் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீங்களே பாருங்களேன். அதாவது அந்த பைக் அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் லுக்கில் ஒரு பயங்கரமான டிசைனாக தெரியுது. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தெரியுது. ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 4 பைக்குமே லான்ச் பண்ண அப்புறம் இந்த லான்ச் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சொன்னார் பவிஷ் அகர்வால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே ஒரு தடவை கவர் பண்ணிட்டோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S1X மாடல், அதாவது S1X, S1X ப்ளஸ். இது வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் ஹெட்டுங்கிற மாடல், அதாவது பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாடல். இது வந்து க்ரூசர் மாடல், லாங் டிஸ்டன்ஸ் போகிறக்காக ஓலா டெவலப் பண்ண மாடல். அதுக்கடுத்து தான் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்ஸ்டர், நார்மல் யூசேஜுக்காக இந்த ரோட்ஸ்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு அட்வென்ச்சர் டூரர், இது வந்து ஒரு ஆஃப் ரோடிங் கண்டிஷனில் ஓட்டுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா S1 Pro Generation 2 ஸ்கூட்டர் தாங்க. கண்ணுக்கு மட்டும் விருந்தளிக்கலைங்க, நம்ம வயிற்றுக்குமே விருந்து கொடுத்தாங்க ஓலா. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஓலா S1 Air, S1 Pro Gen 2 அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்ததாக அவங்ககிட்ட கஸ்டமைஸ் ஸ்கூட்டர்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய ஓலா ஸ்கூட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தோம். அதாவது சீட் கவர், உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க், அதெல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஃபியூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நின்றுட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டரில் நாம் நின்று ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம ஃப்ரெண்ட் கௌதம்ராஜ் அவர் எடுத்து கொடுத்தாரு. அது மாதிரி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஓலா S1 Airோட பார்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி ஒரு டூர் பார்க்குறக்காக போயிட்டோம். அந்த டூர் முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டு நம்ம ஓலா ஃபேக்ட்ரிக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.